வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த ரெமடி முழுக்க முழுக்க ஆண்களுக்கு உண்டான ஒரு அருமையான ரெமடி. சிம்பிளான ரெமடி வேணும், நான் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ரெமடி வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அந்த ஆண்களுக்கு விந்து முந்துதல் பிரச்சனை இருக்குது, தண்ணி மாதிரி வருது, தூக்கத்தில் போகுது. ஒரு சின்னதாக ஒரு வீடியோ பார்த்தாலே அந்த வீடியோ பார்க்கும்போதே எனக்கு பிசுபிசுன்னு லீக் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ரெமடி, ரொம்ப ஈஸியான ரெமடி. எந்த ஒரு குறைபாடும் ஆரம்ப நிலையில் ஒரு 3 மாதமாக இருக்குது, 6 மாதமாக இருக்குன்னா சிம்பிளான ரெமடியிலே சரி பண்ணிக்கலாம். வருஷக்கணக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ரெமடி எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு கிடைக்காது. சரி, இப்போ இதுக்கு என்ன தேவை? நிறைய சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். தண்ணி மாதிரி வருது, சீக்கிரமாக வருது, ஃபோனில் ஒரு 2 நிமிஷம் வீடியோ பார்த்தாலே கசியுதுங்க, ஒரு மாதிரி பிசிப்ஸ்ன்னு வந்துடுது, என்னால் எங்கேயுமே வெளியில் போக முடியல, கான்ஃபிடென்ட்டாகவே என்னால் இருக்க முடியல, ஒரு வேலையில் போய் வேலை பார்க்கும்போது இது அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு தான் பல பேர் சொல்லியிருக்கீங்க. அதுக்கு மேலே என்ன அப்படின்னா எல்லாருமே ரொம்ப சிம்பிளான ரெமடி வேணும், ஈஸியான ரெமடி வேணும்னு கேட்டிருக்கீங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரெமடி முழு தீர்வே கிடைக்கும். ரொம்ப வருஷமாக இருக்குது, 2 வருஷமாக இருக்குது, 1 வருஷமாக இருக்குது, நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே இந்த குறைபாடு இருக்குனாக்கா இதுக்குண்டான மருந்துகள் தனியாக இருக்குது, அதை நீங்கள் வாங்கி சாப்பிடும்போது சரியாயிடும். சரி, இப்போ நமக்கு இதுக்கு என்ன தேவை அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம், அதிக உஷ்ணம் கொடுக்கக்கூடிய உணவுகளை குறைக்கணும். அப்போ கோழி, நண்டு இந்த உணவுகளை இதுதான் அதிகமாக நிறைய பேர் சாப்பிட்றோம். ஸோ அந்த இது சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை குறைச்சிக்கோங்க. ஸ்மோக் பண்ணுவேன், ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணி நிப்பாட்டுறதுக்கு பாருங்கள். சரி, இப்போ ரெமடி என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு ரெமடி காலையில் நீங்கள் எப்போனாலும் சாப்பிட்லாம், சாப்பிட்டு தான் சாப்பிட்ணும் இல்லை, சாப்பிட்ட பிறகு சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்லாம், எப்போனாலும் சாப்பிட்லாம். நல்லா ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து தோலெல்லாம் நீக்கி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15 ml நெய். இந்த நெய் சட்டியில் ஊற்றி வெதுவெதுப்பாக சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா பொரித்து பொன்னிறமாக பொரித்து எடுத்துடணும். எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதத்தை எடுத்து அந்த வெங்காயமும் நெய் ஊற்றி பொரிச்சோம் இல்லையா, அதோடு போட்டு உப்பு போடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி தொடர்ந்து காலையில் ஒரு 41 நாள் சாப்பிடணும். இது தினமும் காலையில் செய்யணும். இது தினமும் காலையில் ஒரு 41 நாள் இந்த நான் சொன்ன இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணுங்கள். இரவு நேரத்தில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இல்லைன்னா ஆன்லைன்லையும் கிடைக்கும். ஓரிதழ் தாமரை பவுடர், ஓரிதழ் தாமரை பவுடர், ஓரிதழ் தாமரை பூ பவுடராக கிடைச்சா ரொம்ப நல்லது. அது காசு கூட, பட் நமக்கு தனி பூ கிடைக்காது, எல்லாம் சேர்த்து தான் சம்பளமாக தான் பவுடராக கிடைக்கும். அதை கூட நீங்கள் வாங்கி என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு 3 கிராம் அளவுக்கு எடுத்து நைட்டு தூங்கும்போது பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. இதை தொடர்ந்து 41 நாள் காலையில் வெங்காயம் நெய் ஊற்றி நல்லா பொரித்து அதோட வெள்ளை சாதம் கொடுத்து அதோட வெள்ளை சாதம் சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். இரவு நேரத்தில் ஓரிதழ் தாமரை பவுடரை வாங்கி 3 கிராம் அளவுக்கு பாலில் போட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். இதை ஒரு 41 நாளோ 48 நாள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு இந்த இதுக்கு முழுமையாக தீர்வு கிடைக்கும். ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த ரெமடி அந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்காது. அந்த மாதிரி குறைபாடு இருக்குது அப்படின்றவங்க நம்மகிட்ட ப்ராடக்ட் நிறையா இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. இந்த ரெமடி சமீபமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். யாருனாலும் இது சாப்பிட்லாம், எந்த வயதுனாலும் சாப்பிட்லாம். முயற்சி பண்ணி பாருங்கள்.